Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. சபரிமலை தங்க கொள்ளை வழக்கில் சென்னை உள்ளிட்ட 21 இடங்களில் இடி ரைடு தற்போது நடைபெற்று வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சபரிமலை துவாரபாலகர் கவசத்தில் தங்கம் திருடப்பட்ட விவகாரம் குறித்து அமலாக்கத்துறை அதிரடி சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. தங்கம் கொள்ளை தொடர்பாக கேரளா, கர்நாடகா, தமிழ்நாட்டில் இடி ரைடு தற்போது நடைபெற்று வருகிறது. சென்னை அம்பத்தூரில் 2 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முக்கிய சோதனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவசம் போர்டு முன்னாள் தலைவர் பத்மகுமார் வீட்டிலும் தற்போது இடி ரைடு நடைபெறுவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. தங்க கொள்ளை விவகாரத்தில் கருப்பு பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறதா என்ற கோணத்திலும் இடி ரைடு நடைபெற்று வருவதாக தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்னவாக இருக்கிறது? குறிப்பாக எந்தெந்த இடங்களில் இடி ரைடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல தங்கம் திருடப்பட்ட வழக்கு தொடர்பாக மொத்தம் 21 இடங்கள்ல இன்று அமலாக்கத்துறையினர் தீவிர சோதனையில இறங்கி இருக்கிறார்கள். கேரளா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல இந்த 21 இடங்கள்ல இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக இந்த திருவிதாங்கூர் தேவாசம் போர்டோட 2 முன்னாள் தலைவர்கள் உட்பட அந்த தந்திரி கண்டரர் ராஜேஸ்வரர் ஆகிய உட்பட மொத்தம் 11 நபர்கள் இந்த வழக்குல கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இவர்களது வங்கி கணக்குகளையும் முடக்கி இருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக இந்த முன்னாள் திருவிதாங்கூர் தேவசம் போர்டோட முன்னாள் தலைவர்களோட வீடு, அவர்களுக்கு சொந்தமான இடங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல தான் இந்த அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையை கையாண்டிருக்கிறார்கள். அந்த சபரிமலை கோயில்ல பதிக்கப்பட்ட இந்த தங்க தகடுகள் தான் காணாமல் போயிருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த தங்க தகடுகளை யார் யார் எல்லாம் செய்து கொடுத்தனர், இந்த தங்க முலாம் பூசக்கூடிய நிறுவனம் யார், இந்த சபரிமலை வரக்கூடிய பக்தர்களுக்கு செய்து தரக்கூடிய இந்த தங்க தகடுகள் அனைத்தும் கொடுப்பது யார் உள்ளிட்டவர்கள் தேர்ந்தெடுத்து அமலாக்கத்துறையினர் இன்று சோதனையை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போலத்தான் சென்னையில இருக்கக்கூடிய அம்பத்தூர் எஸ்டேட்ல இருக்கக்கூடிய அந்த சபரிமலை பக்தர்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய அந்த ஐயப்பன் கோயில்ல செய்து கொடுத்த தங்க தகடுகள் உள்ளிட்ட அந்த கலசம் உள்ளிட்டவை செய்து கொடுத்த அந்த தங்கம் நிறுவனத்திலையும் இந்த சோதனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தனியாருக்கு சொந்தமான இந்த கோல்டு நிறுவனத்துல இன்று காலை முதலே சோதனை மேற்கொண்டு வர, அதே போல சென்னையில மொத்தம் 3 இடங்கள்ல இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறையினர் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றும் நீதிமன்றமும் ஒரு உத்தரவானது பிறப்பித்தது. உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் அந்த சபரிமலை கோயிலுக்கு சென்று உடனடியாக சன்னிதானத்துல இந்த பரிசோதனை நடத்த வேண்டும் என இன்று உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களும் சென்று இந்த சோதனையை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் அமலாக்கத்துறையினர் இந்த வழக்குல சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஏதேனும் நிகழ்ந்திருக்கிறதா என்ற கோணத்துல தற்போது அதற்கு சொந்தமான இடங்கள் மற்றும் இந்த கோல்டு நிறுவனத்துல இந்த சோதனையை நிகழ்த்தி வருகிறார்கள். சோதனை நிறைவடைந்த பின்னரே இந்த தங்கம் எங்கிருந்து ஏதேனும் கொள்ளை நடந்துள்ளதா, யார் மூலமாக கொள்ளை நடந்தது உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணை மூலமாக தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.